ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 7 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துருக்கிறேன். என்னோடய குக்கரில் 7 விசில் அளவு விட்டால் தான் வேகும். அந்தளவுக்கு விட்டு நான் எடுத்தாச்சு. இப்போ வந்து இன்னொரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தையும் இப்போ உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்க போகிறதில்ல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து மட்டன் வேக வைக்கிறப்பவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். இதை இப்போ வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் இது கூட வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அப்போ தான் மட்டனில் நல்லா மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். இப்போ மட்டன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதில் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. நமக்கு வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டைமில், அதாவது சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி ஈஸியாக ரசமும் மட்டன் வறுவலும் செஞ்சுக்கலாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ரசம் கூட தான் இந்த மட்டன் வறுவல் வச்சு சாப்பிட போகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.